ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் பேக் பெயின், அதாவது லோயர் பேக் பெயின். இந்த லோயர் பேக் பெயின் வந்துட்டு ஒரு சில காரணங்களால் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தண்டகவாதம். சித்தா கான்செப்டில் இதை ஒரு வாத அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. அதாவது வாதத்திலே பார்த்திங்கன்னா நமக்கு 80 வகையான நோய்கள் இருக்குது. அதில் ஒரு நோய் தான் இந்த தண்டகவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஸ்பெசிஃபிக்காக எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லம்பார் ஸ்பைன், அதாவது நம்மளோட ஸ்பைனல் கார்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பைன் தான் லம்பார். அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம தண்டகவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வரும், எந்த வயதினருக்கு வரும், என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், இதுக்கு நம்ம மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 18 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கும் வருது. யாரை கேட்டாலும் எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ரீசன்ஸ்னால வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயதின் காரணமாகவும் வரலாம், வயது அதிகரிப்பின் காரணமாக வரலாம். அப்படி இல்லைன்னா அதிகமாக வெயிட் தூக்குற ஒர்க் இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அதிகமாக நிற்கக்கூடிய ஒர்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்மேனு, சலூனில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஒரே சிட்டிங் பொசிஷனில் ஜாபில் இருக்கிறவங்க, அதிகப்படியான நேரம், அதாவது 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரே ஸ்பாட்டில் உட்காந்துட்டே இருக்கிறது. இந்த மாதிரி அவங்களோட அதிக நேரம் உட்காந்துட்டே இருக்கிறதுனால அவங்களோட பாய்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டானவே இருக்காது. கொஞ்சம் கூட மூமெண்ட்ஸே இல்லாமல், ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் வரலாம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா ட்ராவல் பண்ணுறவங்க, அடுத்து இந்த மார்க்கெட்டிங் ஒர்க்கில் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்க, குண்டும் குழியுமாக இருக்க ரோட்டில் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கவங்க, ஒர்க் நிறையா நேரம், ரொம்ப நேரம் என்னோடய ஒர்க் பிளேஸ் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் டெய்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது டாக்டர். அதனால் நான் அதிக நேரம் இந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு. நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், அதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதில் உங்களோட மருத்துவத்தில் ஏதாச்சும் தீர்வு இருக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மக்கிட்ட தீர்வு இருக்கா, இல்லை சர்ஜரி தான் பண்ணணுமா டாக்டர் அப்படின்னா, 99% ஆஃப் த கேசஸ் இது மெடிசின்லேயே நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். 1% அவங்களோட ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்களோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜஸை கிராஸ் ஆகிருக்கும். இந்த டிஸ்க் ப்ராப்ளம்லேயே பார்த்தீங்கன்னா யூரின் மோஷன் கூட அவங்களோட கண்ட்ரோலில் இருக்காது. இல்லாட்டி போனால் என்னால் உட்காரவே முடியல டாக்டர், அந்தளவுக்கு பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு பெயின் நான் எந்திரிச்சிடுறேன், அந்தளவுக்கு என்னால் லோ பேக் பெயினை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க டாக்டர் அறுவை சிகிச்சை சொல்லியிருந்தாங்கன்னா செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா 99% அவங்க மெடிசின்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த நோய் இருக்கும். அடுத்து மெயினாக இது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாலையும் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த லோயர் பேக் பெயின் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா இது என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைல், அதே மாதிரி அவங்களோட ஒர்க் நேச்சர், அவங்களோட சரியாக உட்காராத தன்மை, போஸ்டர் குட் போஸ்டராக இருந்திருக்காது, ஒரு மாதிரி சாய்மானமாக உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி போனால் சோஃபாவில் எப்பயுமே ஒரு மாதிரி கிராஸாக உட்காந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குட் போஸ்டர் இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லோயர் பேக் பெயின் வரும். இந்த கீழ் முதுகுத்தண்டு வலி ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் டாக்டர், இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸில் ஸ்பெசிஃபிக்கான சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வலி, அதாவது டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு லோயர் பேக் பெயின் இருக்கும், முதுகு வலி இருக்கும். அவங்களால குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்க முடியாது. அடுத்து அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே கூட டிஸ்டர்ப் ஆகி எனக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதிகளில் இருந்து அவங்களுடைய தொடை வழியாக அந்த பெயின் ரேடியேட் ஆகி அவங்களோட கால் விரல்கள் வரைக்கும் வரலாம். ஸோ பெயின் பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு லோயர் பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக கால் ஃபுல்லாக ரேடியேட் ஆகுது டாக்டர், கால் நுனி வரைக்கும் எனக்கு வலி பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து கால் மரத்து போன மாதிரி இருக்குது, ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்குது, ஒரு நம்னஸ் இருந்துகிட்டே இருக்குது, எந்த உணர்ச்சியுமே சம்டைம்ஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு யூரின் அண்ட் மோஷன் வந்து சம்டைம்ஸ் அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் யூரின் லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லம்பார் ஸ்பைனில் இருக்கக்கூடிய மசில் வீக்னஸ்னால வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஏதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம். டிஸ்க் அப்படின்றது வந்து நம்மளோட முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குஷன் போன்ற பகுதி. இந்த டிஸ்க் வந்துட்டு வந்து நம்மளோட ஸ்பைனல் அலைன்மெண்ட்ஸில் வந்து இருக்கக்கூடியது ஒரு சின்ன குஷன் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அந்த டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற தட்டுகள் வந்து நகர்ந்து போகிறதுனாலையோ இல்லை வந்து ஒரு ஃபார்வேர்ட் பெண்டிங்னாலேயோ வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து அதோட இருக்கிற இடத்துல இருந்து லைட்டாக ப்ரொலாப்ஸ் ஆகி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த முதுகு தண்டுவடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பல்ஜ் ஏற்படலாம். அங்கே வந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு சின்ன பல்ஜ் ஏற்படலாம். இதனால கூட அந்த நரம்புகள் அழுத்தப்பட்டு அவங்களுக்கு வந்து யூரின் மோஷன் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகலாம். மெயினாக வந்து இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க் டீஹைட்ரேஷன் வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. டீஹைட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம குடிக்கிற தண்ணியோட அளவு கம்மியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2 to 3 லிட்டர்ஸ் நீங்கள் தண்ணி குடிக்கலை அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டில் வந்துட்டு நம்மளோட மசில்ஸ்க்கு சப்ளை ஆகக்கூடிய பிளட்ஸ் வந்துட்டு பிளட் சப்ளை வந்துட்டு கம்மியாகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாகும். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு பெயின்ஸோ அல்லது கிராம்ஸ், அதாவது வந்து சுண்டி இழுக்கக்கூடிய வலி வந்து உருவாகலாம். ஸோ வந்து இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்றது வந்து இந்த டிஸ்கில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டிஸ்கில் எனி டீஹைட்ரேஷன் இருக்குது அல்லது டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து லோயர் பேக் பெயின் வரும். இப்போது இந்த மாதிரி எல்லாம் பெயின் எனக்கு இருக்குது டாக்டர், ஆனால் எப்போ வந்து நான் வந்து ஒரு மருத்துவரை அணுகிக்கணும், இல்லாட்டி போனால் வந்து ஒரு டாக்டரை பார்க்கணும், இல்லைன்னா இதுக்கு நான் வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் வலி மாத்திரை வாங்கி போட்டால் வந்து சரியாகுது, ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாத்திரையோட வீரியம் தீர்ந்தவுடனே மறுபடியும் வலி அதிகமாகுது, இதுக்கு என்ன பண்ணலாம், எப்போ போய் நான் வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து நான் அந்த டாக்டரை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்னே இருக்குது. அதாவது இன்டாலரபிள் பெயின் இருக்குது, அப்படி இல்லாட்டி போனால் அந்த இடத்துல வந்து சுத்தியல் வச்சு அடித்தது மாதிரியான ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு நரம்பு வந்து அழுத்தப்படுறதுனால மரத்து போயிடுது டாக்டர், எப்பயுமே என்னோட கால் விரல்களில் வந்து உணர்ச்சியே இருக்க மாட்டேங்குது, மரத்து போயிடுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை வந்து நீங்கள் வந்து போய் பாருங்கள். எதனால் வந்து உங்களுக்கு லோயர் பேக் பெயின் வந்திருக்கு, சாதாரண வந்து மசில் பெயின் தானா, இல்லை கிராம்ஸா, இல்லை அந்த இடத்துல இருக்க டிஸ்கில் வந்து எனி பல்ஜ் இருக்கா, இல்லை வந்து வயோதிகத்தினால வரக்கூடிய லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கா, டீஜெனரேஷனால், அதாவது ஏஜின் காரணமாக வரக்கூடிய டீஜெனரேஷன் ஆஃப் போன்ஸ்னாலேயோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பெயின் வரலாம். மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி. விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏன்னா இப்போ யாருமே வந்து வெயிலுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதே கிடையாது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் இப்போ நம்ம அம்மாமார்களே பாட்டிமார்களே இருந்தாங்க அப்படின்னா எர்லி ஸ்டேஜ்லாம் யாருமே எனக்கு லோயர் பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட அன்றாட வேலைகள் அவங்களே தான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துணி துவைக்கிறதாகட்டும், வீட்டில் பார்க்குற வேலைகளாகட்டும், எல்லா வேலைகளுமே வந்துட்டு முந்தியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினோ மிக்சியோ இந்த மாதிரி எந்த திங்ஸுமே இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இருக்க பெண்கள், பொதுவாக பெண்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 30 இயர்ஸ் கடந்துட்டாலே எனக்கு பேக் பெயின் வருது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு லோயர் பேக் பெயின் வந்து சப்சைட் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி லம்பர் ஸ்பாண்டிலைசிஸோ இல்லாட்டி போனால் உங்களுக்கு லோயர் பேக் பெயினோ இருக்குது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சயாட்டிக்காவாக மாறலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு லம்பர் ரேடிகுலோபதியாக மாறலாம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய லோயர் பேக் பெயினால் உங்களோட டிஸ்க் பல்ஜ் அதிகமாகி இல்லை வந்து உங்களோட நரம்பு அழுத்தம் வந்து அதிகமாகி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூரின் மோஷன் கூட கண்ட்ரோல் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வர்ற மாதிரியான ஒரு உணர்ச்சிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து பார்க்குறது தான் நல்லது. இந்த மாதிரியான லோயர் பேக் பெயினுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ என்ன மாதிரியான ஃபுட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மருத்துவத்தின் அடிப்படையில் வந்து
வாதம் சேர்ந்த உணவுகளை வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குளிர்ச்சி பொருந்திய உணவுகளையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குறைக்கணும். வாதம் சேர்ந்த உணவுகள் வந்து என்னென்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அதாவது கருணையின்றி புசியோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை கிழங்கை தவிர மித்த எல்லா கிழங்குலையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து வாதத்தோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வந்து நம்மளோட அன்றாட உணவுகளில் வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெயின் வந்து ஜாஸ்தியாகும். அதே மாதிரி அந்த பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரத்த குழாய்கள்லையோ பிளட் வெசல்ஸ்லையோ இன்ஃப்ளமேஷன், அதாவது அலர்ச்சி வந்து ஏற்பட்டு அந்த டிஸ்க் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய வந்துட்டு கடலைப்பருப்பு போன்ற மாதிரியான உணவுகள், அதாவது கடலை மாவில் அதிகமாக செய்யப்பட்ட உணவுகள், அடுத்து வந்துட்டு இந்த அடை தோசை மாதிரியான உணவுகள், பட்டாணி, மொச்சை இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மித்த காய்கறிகள், பிஞ்சு காய்கறிகளாக வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நிறைய கீரை வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய எலும்பை வந்து வன்மைப்படுத்துறதுக்கு வந்து நம்மளோட உணவுல வந்து வாரம் 2 அல்லது 3 முறை வந்து பிரண்டை துவையல் எடுத்துக்கலாம். மெயினாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு வெந்தய கஞ்சி வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து இந்த மெயினாக வந்து இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ்க்கே வந்து முதுகு தண்டோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு வெந்தய கஞ்சி வந்து தி பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். வெந்தய கஞ்சி வந்து நம்ம வந்துட்டு வாரத்தில் வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து மார்னிங் ஃபுட்டாகவே நம்ம வந்து இந்த கஞ்சியை வந்து எடுத்துகிட்டு நம்மளோட அன்றாட வேலைகளை வந்து செய்யலாம். ஸோ வந்து வெந்தயத்தை அப்படி இல்லை அப்படின்னா முளை கட்டி வந்து சாப்பிடலாம். வெந்தயம் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன். அடுத்து வந்துட்டு கருப்பு உளுந்து, அதுக்கடுத்து வந்துட்டு பிரண்டை, இதெல்லாம் வந்து நம்மளோட அன்றாட உணவுகளில் வந்து சேர்த்துட்டே வரும்போது நம்மளோட போன் டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகாது. அதே மாதிரி நம்மளோட கால்சியம் லெவல்ஸும் வந்து மெயின்டைன் ஆகும். சூரிய ஒளி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால விட்டமின் டியோட சோர்ஸ் வந்து மெயினாக அதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து காலை அல்லது மாலை வந்து நம்ம வந்து 20 to 30 மினிட்ஸ் வந்து சூரிய ஒளியில் வந்து ஒரு சின்ன நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்துட்டு எனக்கு அதிகமாகவே பேக் பெயின் இருக்குது அப்படின்னா வந்துட்டு சோஃபாவில் படுக்கிறது, இல்லாட்டி போனால் வந்து கரெக்டான பெட் இல்லாமல் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தரையில் வந்துட்டு ஒரு பாயை விரித்து கூட படுத்துடலாம். தரையில் படுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலை வந்துட்டு மொட்டியை மடக்காமல் ஒரு 25 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து ஒரு காலை வந்து தூக்கணும். அதே மாதிரி அடுத்து வந்து இடது காலையும் வலது காலையும் இந்த மாதிரி மாறி மாறி தூக்கும்போது நம்மளோட இடுப்பில் இருக்க தசைகள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். நம்மளோட ஃபுல் லெக்கோட வெயிட்டையுமே வந்து நம்மளோட இடுப்பு சதைகள் தான் வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த வெயிட்டை வந்து பியர் பண்ணுது. அந்த இடுப்போட தசைகள் வந்து நல்லாவே வலுவாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸசைஸ் அண்ட் யோகா பயிற்சிகள் செய்யும்போது லோயர் பேக் பெயினில் வந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வரலாம். லோயர் பேக் பெயின் அல்லது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரியான யோக பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பயுமே வந்து நம்மளோட மூச்சு சுவாச பயிற்சி வந்து பண்ணணும். நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து காலை அல்லது மாலை வந்து கண்டிப்பாக ஒரு 10 to 20 மினிட்ஸ் பயிற்சி பண்ணிட்டு, யோகாசனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற புஜங்காசனம் வந்து பண்ணலாம். இந்த புஜங்காசனம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லம்பார் ஸ்ட்ரெயின் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும், ப்ளஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தானும் ஆகும். அடுத்து வந்து பாலாசனம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பயிற்சி பண்ணலாம், வஜ்ராசனமும் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளை வந்து டே பை டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து ஒரு 3 months பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட முதுகு தண்டுவடம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் லம்பார் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் வந்துட்டு இந்த யோகாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் கொடுக்கும்போதே வந்து மெல்ல மெல்ல உங்களோட பேக் பெயின் ரெடியூஸ் ஆகிறத கண்கூடாவே நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டலில் இந்த லோயர் பேக் பெயினுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் மகாராஜா தைலம் வந்து கொடுக்குறோம். இந்த மகாராஜா கேப்சூல்ஸை வந்துட்டு காலை 2 இரவு 2 உணவுக்கு பின்பு எடுத்துக்கணும். அதே மாதிரி வெளிப்புறமாக தடவுறதுக்கு புற சிகிச்சைக்காக நம்ம வந்து இந்த மகாராஜா தைலத்தை வந்து எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிவிட்டு மெல்லிய ஒற்றடம் வந்து கொடுக்கலாம். ஒற்றடம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டர்க்கி டவலை வந்து நல்ல சுடு தண்ணியில் முக்கிட்டு அந்த டர்க்கி டவலை வச்சு நீங்கள் ஒற்றடம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நொச்சி இலையோ ஆமணக்கு இலையோ இருந்துச்சுன்னா அதை லைட்டாக இந்த எண்ணெயை ஊற்றி வதக்கிட்டு அதை வந்து ஒரு கிளி மாதிரி கட்டிட்டு அந்த இடத்துல ஒற்றடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட
லோயர் பேக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த லோயர் பேக் பெயினுக்கு வந்துட்டு மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற சிகிச்சை, அதாவது புற மருத்துவம் தான். வர்ம தடவல் மாதிரியான முறைகளும் ப்ளஸ் ஒற்றடம், அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் மெடிசின்ஸு, அதே மாதிரி ஊட்டச்சத்துள்ள உணவுகளும் தான். ஸோ வந்து நம்மளோட டயட் பேட்டர்னும் கரெக்டாக இருக்கணும். நமக்கு தேவையான மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளோட சாப்பிட்ற உணவுகளில் இருந்து தான் கிடைக்குது. ஸோ ஊட்டச்சத்தான உணவுகளை எடுக்கும் போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த லோயர் பேக் பெயின்லேருந்து நம்ம வந்து வெளியே வரலாம். அலாங் வித் தட் நம்ம போஸ்டர், கரெக்டான போஸ்டரில் உட்காந்துருக்கணும். இல்லை பெயின் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்க பெயின் வந்து இருக்கும்போது இனிஷியலாக அதிக நேரம் வந்துட்டு நடக்காமல் கொஞ்சம் நேரம் வந்து மைல்டான எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பெயின் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெரிய விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைனலில் வந்து ப்ராப்ளம் வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 80% பேருக்கு வந்துட்டு இந்த பெயின் வந்து கன்சர்வேட்டிவாக அதுவாகவே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுக்கான டைம் கொடுத்துட்டு நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமையே வந்துட்டு இந்த லோயர் பேக் பெயினை வந்துட்டு, இல்லை லோயர் பேக் பெயின் இல்லைன்னா இந்த லம்பார் பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இல்லை வந்துட்டு எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா நம்மளோட மருத்துவ முறையிலேயே வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம லோயர் பேக் பெயினாக என்னென்னு பார்த்தோம், அதே மாதிரி லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இல்லை லம்பாரில் வரக்கூடிய டிஸ்க் பல்ஜ் பிரச்சனைகள் வந்தால் அதில் வந்து சிம்டம்ஸ் என்ன மாதிரியாக இருக்கும், எந்த மாதிரி டைமிங்கில் நம்ம போய் டாக்டரை அணுகணும், அதே மாதிரி அதோட தீர்வு என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்று சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 3ஆம் வாரம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.